மக்களே, இன்னைக்கு நாம பிலாசபி வச்சு பிசினஸ் நுணுக்கங்களை புரிஞ்சுக்க போறோம். எந்த பிலாசபி வச்சு? இப்போ பிலாசபில யாரா கோட் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம பெரும்பாட்டன் பிளேட்டோவை சொல்லலாம். பிளேட்டோனுடைய ஆக சிறந்த ஒர்க்னு கருதப்படுற தி ரிபப்ளிக்ல அவர் தி அலிகோரி ஆஃப் தி கேவ்ன்ற ஒரு தாட் எக்ஸ்பெரிமெண்ட்டை பிரசன்ட் பண்றாரு. இமேஜின் பண்ணிக்கங்க, ஒரு கேவ் இருக்கு. அந்த கேவ்ல நம்ம சில பேரை மட்டும் அவங்க பிறந்ததுல இருந்தே அடைச்சு வச்சிருக்கோம். இப்போ அந்த இருட்டு குகையில நம்ம ஸ்பெஷல் எஃபெக்ட் செஞ்சு அந்த நபர்களுக்கு ஏத்த மாதிரி இருக்கிற வால்ல அவங்களுடைய ஷேடோவை காஸ்ட் பண்றோம். லைட்னா என்ன, ஷேடோனா என்னன்னு தெரியாத அந்த மக்கள் தன்னுடைய ஷேடோவை பார்த்த உடனே இப்ப அவங்களுக்கு அது என்ன இளவனே புரியல, பீதியில பேதி புடிங்குது. பிளேட்டோ இப்படியா சொன்னாரு? இப்ப உள்ள இருக்க அந்த மக்கள்ல இருந்து நம்ம ஒரே ஒரு ஆளை வெளியே கொண்டு வந்து ரியாலிட்டிய காட்டுறோம். இப்போ அந்த ஒரு நபர் வெளியே வந்த சில நாட்கள்லயே லைட்னா என்ன, ஷேடோனா என்னன்னு தெரிஞ்சுக்கிறாரு. இப்ப அவரு கேவுக்குள்ள இருக்கிறவங்க கிட்ட போய் டே முட்டா பயலுகளா அது ஷேடோடா அப்படின்னு சொல்றாரு. இப்போ கேவ்குள்ள மட்டும் வாழ்ந்த அந்த மக்கள் அந்த நபர் லைட் பத்தியும் ஷேடோ பத்தியும் சொன்ன உடனே அவரை கேலி செய்யறாங்க. பெரும்பாட்டன் பிளேட்டோடைய அலிகோரி ஆஃப் தி கேவ்ல இருந்து நமக்கு இரண்டு விஷயங்கள் புரிய வருது. ஒன்னு, நாலேஜ் இல்லாத பட்சத்துல நம்ம அசம்ஷன்ஸை ஏற்படுத்திக்கிட்டு அதையே உண்மைன்னு நம்ப ஆரம்பிச்சிடுவோம். இன்னொன்னு, ஃபர்ஸ்ட் ஹேண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் மூலமாக நமக்கு நாலேஜ் கிடைச்சா நம்ம அசம்ஷன்ஸை மாத்த ரெடி ஆயிடுவோம். இப்போ ஃபைனான்சியல் அக்கவுண்டிங், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் பிசினஸ்க்கான இன்ட்யூட்டிவ் அண்ட் டீப் நாலேஜ் இல்லனா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பிசினஸ் உடைய சக்சஸ் அண்ட் ஃபெயிலியர் கூட ஒப்பிடுவாங்க. ஸ்மால் லெவல் அண்ட் சோல் ட்ரேடிங் பிசினஸ் தவிர மல்டிபிள் எம்ப்ளாயிஸ், இன்வெஸ்டர்ஸ் அண்ட் லோன்ஸ் இன்வால்வ் ஆகிற எல்லா பிசினஸ்லயும் பேலன்ஸ் ஷீட்ல அதிகமாக ப்ராஃபிட் இருந்துச்சுன்னா அதுக்கு சக்சஸ்னு அர்த்தம் கிடையாது. அதே போல தொடர்ந்து ஒரு கம்பெனி லாஸ் மட்டும் ரிப்போர்ட் பண்ணிட்டு வருதுன்னா அதை நம்ம கண்டிப்பா ஃபெயிலியராக எடுத்துக்க கூடாது. அமேசான், டெஸ்லா, ஊபர், ஸ்பாட்டிஃபை இவங்க எல்லாம் சக்சஸ்ஃபுல் கம்பெனிஸ், நல்லா காசு பாக்குறாங்கப்பான்னு நம்ம லேமேன் பிரெயின் சொல்லும். ஆனா இந்த கம்பெனிஸ் பல வருஷங்களா லாஸ்ல தான் ரன் ஆயிட்டு இருந்துச்சுன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? வரப்பணத்தை வீட்டுக்கு கொண்டு போய் டாக்ஸ் கட்டினா ஒரு கம்பெனியை இழுத்துதான் மூடணும். ஒரு கம்பெனி சக்சஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா அது தொடர்ந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல, R&Dல அண்ட் சப்ளை செயின் இம்ப்ரூவ் பண்றதுல இன்வெஸ்ட் பண்ணணும். ஒரு வாட்டி இல்ல, தொடர்ந்து ரீஇன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்படி பண்ணா மட்டும்தான் மார்க்கெட்ல ஒரு பிசினஸ்னால சஸ்டெயின் பண்ண முடியும். சஸ்டெயின் பண்ணா மட்டும்தான் சக்சஸ்ஃபுல் ஆக முடியும். அக்கவுண்டிங் அண்ட் டாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்க பிசினஸ் மெயின்டைன் பண்ண இல்ல மேம்படுத்துறதுக்காக பண்ற செலவு ப்ராஃபிட்ல இருந்து கண்டிப்பா கழிச்சாகணும். ஏனென்றால் அதிகமா ப்ராஃபிட் இருந்தால் நீங்க அதிகம் டாக்ஸ் கட்ட வேண்டி இருக்கும். இப்போ கார்ப்பரேட் லெவல்ல ஒரு பிசினஸ் தொடர்ந்து லாஸ் ரிப்போர்ட் பண்ணிட்டே இருக்குன்னா அது ரீஇன்வெஸ்ட்மெண்ட் இல்ல growth ஸ்ட்ராட்டஜி ஃபேஸ்ல இருக்குன்னு அர்த்தம். அது குட் லாஸா பேட் லாஸான்றது கம்பெனியோட ஆனுவல் ரிப்போர்ட் படிச்சாதான் தெரியும். இதனாலதான் நாலேஜபிள் அண்ட் மெச்சூர் இன்வெஸ்டர்ஸ் தொடர்ந்து லாஸ் ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அண்ட் நூபி அண்ட் ஆர்வ கோளார் இன்வெஸ்டர்ஸ் ப்ராஃபிட்ட பார்த்து மட்டும் தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க.